ஸ்கேம்ன்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சிம்பிளா பார்த்தோம்னா, இன்னொருத்தங்கள ஏமாத்துறது சில இன்டென்ஷன்ஸ்க்காக. இந்த ஸ்கேம்ல பல டைப்ஸ் இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்ம இமிகிரேஷன் ஸ்கேம் சொல்லலாம். நம்ம போன வீடியோல பார்த்த மாரி. அதுக்கு அடுத்தபடியா நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்கேம் சொல்லலாம். மேரேஜ் ஸ்கேம் சொல்லலாம். ஜாப் ஸ்கேம் சொல்லலாம். பர்ட்டிகுலர்லி கவர்ன்மென்ட் ஜாப் ஸ்கேம். இதுல நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஸ்கேம், பழக்கப்பட்ட ஸ்கேம், நம்மள சில பேர் பாதிக்கப்பட்ட ஸ்கேம்னா, கண்டிப்பா நம்ம அந்த டெலிஃபோன் பேங்கிங் ஸ்கேம் தான் நம்ம சொல்லணும். இப்ப நமக்கே கூட பலவாட்டி இந்த ஸ்கேமர்ஸ்லாம் கால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாரி நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம். எங்களுக்கு உங்க கார்டோட நம்பர் வேணும். உங்க ஓடிபி வேணும். சிவிவி வேணும். பேங்கோட அக்கவுண்ட் நம்பர் வேணும். இந்த மாரிலாம் நமக்கு டெய்லி கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கால பொலைட்டா கட் பண்ணிட்டு நம்ம அந்த கால பிளாக் லிஸ்ட்ல போட்டு விட்டுருவோம். ஆனா இதுவே ஒரு 10 வருஷம் இல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இந்த மாரி கால்ஸ்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பேங்க்ல இருந்து தான் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி நம்ம அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துருவோம். குடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நம்ம அக்கவுண்ட்குள்ள லாகின் பண்ணி, நம்ம அக்கவுண்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி, நம்ம கிட்ட இருக்கிற அந்த அமௌண்ட்லாம் எடுத்துட்டு நமக்கு நாமத்த தான் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் நம்ம பேங்க்குக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாலுமே அமௌண்ட் போனது போனது தான். மோஸ்ட்லி இந்த மாரி சினாரியோல அமௌண்ட்லாம் ரீகவர் பண்ணதெல்லாம் கிடையாது. இதே மாரி ஒரு ஸ்கேம்ல ஏமாந்தவர் தான் நம்ம ரேயான் ஹெல். ரேயான் ஹெல் பார்த்தீங்கன்னா, கனடால பிரிட்டிஷ் கொலம்பியா ஒரு ப்ராவின்ஸ்ல விக்டோரியான்னு ஒரு சிட்டில சீனியர் சிட்டிசனா இருந்துட்டு வராரு. இவரு வாழ்க்கை ஃபுல்லா சம்பாரிச்சு ரிட்டயர் ஆகும்போது கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் கெனடியன் டாலர்ஸ் இவர் அக்கவுண்ட்ல இருந்திருக்கு. அதாவது நம்ம அப்படியே இந்தியன் கரன்சி கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் இவர் அக்கவுண்ட்ல வச்சிருந்திருக்காரு ரிட்டயர் ஆகும்போது. இதை இவரு நெஸ்ட் எக்ன்னு ரெஃபர் பண்றாரு. நம்ம இது தமிழ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா வருங்காலத்துக்காக சேர்த்து வச்ச சொத்து. சரி, இவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கே, நம்ம நல்லா சேர்த்து வச்சுட்டோமே, இதுக்கு மேல நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம பீஸ்ஃபுல்லா நம்ம லைஃப கன்டினியூ பண்ணலாம். நம்மளோட கடைசி காலத்தை நம்ம நிம்மதியா கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு எதிர்பாராத ஒன்று நடக்குது. இவருக்கு கரெக்டா ஜூன் 2024ல ஒரு கால் வருது. கால் டிஸ்பிளே நம்ம பேங்க்ல இருந்து கால் பண்ற மாதிரி தான் இவருக்கு காமிச்சிருக்கு. இவர் என்ன பண்றாரு? நம்பி அந்த கால் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆப்போசிட் எண்ட்ல இருக்கிறவன் ஆக்சுவலி ஒரு ஸ்கேமர். அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நாங்க சிஐபிசி பேங்கோட ஆன்டி மணி லாண்டரி இன்வெஸ்டிகேஷன் விங்ல இருந்து நாங்க கால் பண்றோம். எங்களுக்கு உங்க அக்கவுண்ட் மேல மணி லாண்டரிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் இனிஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எங்களுக்கு உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாமே பத்திரமா இருக்கணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த அமௌண்ட்லாம் எடுத்து வேற பத்திரமான இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இந்த ஸ்கேமர் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நான் இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவரு அவங்கிட்ட சொல்றாரு. இந்த ஸ்கேமர்ஸ் எப்படி இந்த டிஸ்ப்ளே ஐடி டேம்பர் பண்றாங்கன்னா, வாய்ப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்பூஃபிங் சர்வீசஸ் மூலியமா அந்த டிஸ்ப்ளே ஐடிய அவங்களால ஆல்டர் பண்ண முடியும். அப்படி ஆல்டர் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நம்ம கால் பண்ணாங்கன்னா, நமக்கு நிஜமாலே பேங்க்ல இருந்து கால் பண்ற மாதிரி தான் நமக்கு டிஸ்ப்ளே ஐடி, ட்ரூ காலர் கூட நம்மளுக்கு அப்படிதான் காட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? நிஜமாலே உங்க பேங்க்ல இருந்தா கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அவங்க கேட்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி தான் இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாமே நிறைய பேரை விக்டிமைஸ் பண்ணி அவங்க அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட்லாம் எடுக்கிறாங்க. இந்த ஸ்கேமர் என்ன சொல்றான்னா அந்த கால்ல, நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நீங்க அப்படி இன்கேஸ் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க வெளியில ஸ்லிப் ஆக விட்டீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை யாராலுமே ரிகவரி பண்ண முடியாது. அது கண்டிப்பா நாங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணிடுவோம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இதை நீங்க டாப் சீக்ரெட்டா வச்சிருக்கணும். ரெண்டாவது, நாங்க எங்களோட பேங்க் ஸ்டாஃபை உங்க வீட்டுக்கே அனுப்புவோம். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பேங்க்குக்கு போயிட்டு, அதாவது அந்த சிஐபிசி பேங்க் நான் சொன்னல, அந்த பேங்க்குக்கு போயிட்டு நீங்க அந்த அமௌண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணி எங்களோட பேங்க் ஸ்டாஃப் உங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்க அவர்கிட்ட நீங்க கேஷா கொடுக்கணும். எப்பப்போ அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க உங்ககிட்ட முன்கூட்டி இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அந்த டைம்ல நீங்க யாருக்குமே தெரியாம பேங்க்குக்கு போய் அந்த அமௌண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணி நீங்க இவர்கிட்ட கொடுக்க கொடுக்க நாங்க என்ன பண்ணுவோம்? உங்க அமௌண்ட்டை நாங்க பத்திரமா ஒரு இடத்துல நாங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு எப்ப வேணுமோ அந்த அமௌண்ட்டை நாங்க திரும்பி கொடுப்போம். பட் இப்போதைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இந்த அமௌண்ட் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இது பத்திரமா எங்கிட்ட இருக்கும். நீங்க இதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இவர் சொன்னதுக்கு அப்புறம் இவர் இன்னுமே நீங்க சொல்றது மட்டும் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ஸ்கேமர்ஸ் சொன்னபடியே இவர் என்ன பண்றாரு? இவரோட பேங்க்ல இருந்து, அதாவது அந்த சிஐபிசி பேங்க்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர் சேவிங்ஸ்ல இருந்து அந்த அமௌண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாரு. வித்ட்ரா பண்ணி அவர் வீட்டுல கேஷா வச்சிருந்திருக்காரு. இந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்க? ஒரு பிக்கப் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த பிக்கப் ஏஜென்ட்டோட வேலைன்னா, இவர் பேங்க்ல இருந்து கேஷ் எடுக்க எடுக்க இந்த பிக்கப் ஏஜென்ட் அந்த கேஷ் எடுத்துட்டு போய் கொண்டு அந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட கொடுக்கறதா அந்த பிக்கப் ஏஜென்ட்டோட வேலை. இது அப்படியே ரொம்ப நாளா போயிட்டு இருந்திருக்கு. இத பார்த்து
அந்த பேங்கோட மேனேஜர் இவருக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து உங்க பேங்க்ல ஒரு அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால நாங்க உங்ககிட்ட ஒரு மீட்டிங் வைக்கணும். இப்ப நம்ம ஊர்லலாம் வந்து நமக்கு டைரக்ட்டா கால் பண்ணி நம்ம கிட்ட பேசணுமா, பேச வேணாமான்னு சொல்லிட்டு வந்து அவங்களால டிசைட் பண்ண முடியும். பட் கனடா, யுஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் அப்படியே நம்ம அப்ரப்ட்டெல்லாம் கால் பண்ண முடியாது. ஒரு அப்பாயின்ட்மென்ட் செட் பண்ணணும். நம்ம அவைலபிலிட்டி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்மள வந்து பேங்க் ரீச் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ரே ஹால்ட் என்ன பண்றாருன்னா, இந்த இமெயில்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிடுறாரு. அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேமர் சொல்றது மட்டும் தான் வேத வாக்கா நினைச்சுக்கிட்டு அவர் அக்கவுண்ட்ல இருந்து இந்த லம்பா அமௌண்ட் எடுக்கிறத கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாரு ரே ஹால்ட் இந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு உங்க பேங்க்ல இருந்து எனக்கு இமெயில் வந்திருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது இந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிடுறாங்க. ஸோ அலர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி இமெயில்ஸ்ல கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். நாங்க சொல்றது மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். மேற்கொண்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க சிஐபிசி பேங்க்ல இருக்கிற அமௌண்ட்டை மொத்தத்தையும் வித்ட்ரா பண்ணி இன்னொரு பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணுங்க. டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி நீங்க அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும் நாங்க சொல்ற வரைக்கும். எங்க கிட்ட உங்க அமௌண்ட் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு உங்க அமௌண்ட் நாங்க திரும்பி கொடுத்துருவோம். இதுல கவர்மெண்ட் ஏஜென்சியுமே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால நாங்க சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஸ்கேமர்ஸ் இவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இவரு அவங்க சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்பிடுறாரு. இன்னும் மேற்கொண்டு இவர் என்ன பண்றாருன்னா, இவர் பாக்கி இருக்கிற அந்த அமௌண்ட் அந்த சிஐபிசி பேங்க்ல இருந்து எடுத்துட்டு இன்னொரு பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. அதாவது ஆர்பிசி ராயல் பேங்க் ஆஃப் கனடா அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமௌண்ட் எடுக்கிறத கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறார். அதே மாதிரி இந்த பிக்கப் ஏஜென்ட்டும் இவர் வீட்டுக்கு வந்து இவர் கேஷ் எடுக்க அந்த கேஷ்லாம் கொண்டு போய் இந்த ஸ்கேமர் சொல்ற இடத்துல அந்த பிக்கப் ஏஜென்ட் போய் டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கிறான். இது இப்படியே ரொம்ப நாளா போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது, ஒரு மொத்த அமௌண்ட்டும் இவர் அக்கௌண்ட்ல இருந்து வலிச்சு இந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கேமர்ஸ் ஃபர்தரா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் கனடா கால் பண்ண போறாங்க. எங்களுக்கு நீங்க கொடுத்த அமௌண்ட் வந்து பத்தல. நாங்க இன்வெஸ்டிகேஷன் ரன் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வேணும். ஸோ அவர் கால் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க பேங்க்ல இருந்து லோன் வாங்கி இன்னும் ஃபர்தர் அமௌண்ட்டா எங்களுக்கு நீங்க கொடுக்கணும். கொடுத்தா தான் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கேமர்ஸ் இவரை பயன்படுத்தி விட்டுறாங்க. இவர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல நம்ம அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்ல. ஸோ நம்ம பொண்ணுகிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் பொண்ணுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த நடந்த மொத்த இன்ஃபர்மேஷனுமே சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் பொண்ணு ரியலைஸ் பண்றாங்க, அவங்க அப்பா முழுக்க முழுக்க இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் ஸ்கேமர்ஸ் கிட்ட தொலைச்சிட்டாரு. ஏன்னா உலகத்துல இருக்க எந்த பேங்க்குமே கஸ்டமரா அவங்க அக்கௌண்ட்ல இருந்து இருக்கிற அமௌண்ட் எல்லாம் கேஷா வித்ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு அதே கேஷை பிக் பண்றதுக்கு ஒரு பிக்கப் ஏஜென்ட்டால அப்பாயிண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அதாவது ரே அனல்ட்டோட டாட்டர் அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, அப்பா நீங்க ஏமாந்துட்டீங்க. உங்களை யாரோ ஏமாத்திட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பேங்க்குக்கு போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் நீங்க வித்ட்ரா பண்ணும்போது பேங்க்ல இருக்க யாருமே உங்களை தடுக்கல. ஒரு இமெயில் மட்டும் போட்டா பத்தாது. கண்டிப்பா உங்களுக்கு அவங்க டைரக்ட்டா கால் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா நீங்க பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ணும்போது யாராவது உங்களை தடுத்து நிறுத்திருக்கணும். எதுக்குன்னு இப்படி கேட்டிருக்கணும். பிகாஸ் நீங்க சீனியர் சிட்டிசன். உங்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாம இருந்திருக்கலாம். பட் பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் ஆச்சு குடுத்திருக்கணும். ஒரு இமெயில் மட்டும் பத்தாது. நம்ம பேங்க்ல போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 2 பேருமே பேங்க்குக்கு கிளம்பி போறாங்க. ஸோ அவங்க பேங்க்குக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க பிரான்ச் மேனேஜரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பிரான்ச் மேனேஜர் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து ஒரு சீனியர் சிட்டிசன். அவருக்கு சில விஷயத்துல அவேர்னஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஆஸ் அ பேங்க் மேனேஜர் நீங்க வந்து அவருக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கணும். அவரை கால் பண்ணி அலர்ட் பண்ணிருக்கணும். வீட்டுக்கு வந்து பேசியிருக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் எனக்கு கால் பண்ணிருக்கணும். நீங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அவர் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எல்லாம் போறதுக்கு நீங்களுமே ஒரு காரணமா இருக்கிறீங்க. அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்றாங்க. அதாவது அந்த ரே அனால்டோட டாட்டர். ஸோ பேங்க் மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, இது பாருங்க எங்களால வந்து இமெயில் அனுப்ப முடியும், லெட்டர் அனுப்ப முடியும். அதுக்கு மீறி அக்கவுண்ட் ஹோல்டர் அவங்க அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஸ்டாப் பண்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் சொல்றாங்க. இந்த ஆன்சர் வந்து அவர் டாட்டருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஆன்சராகவே இல்லை. ஸோ ரேயான் ஹல்ட்டும் அவங்க பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்க அப்பா அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து எங்க அப்பாவை எடுக்க சொல்லி ஸ்கேமர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எங்க அப்பா அடிக்கடி பேங்க்குக்கு போய் அதாவது இந்த 2 பேங்க்குகளும் போய் வித்ட்ரா பண்ணும்போது இந்த 2 பேங்க்ல இருக்கிற மேனேஜர்ஸும் சரி எந்த ஸ்டாஃபும் சரி யாருமே ஸ்டாப் பண்ணல. ஸோ இது பண்ணாத காரணத்தினால எங்க அப்பா வந்து அவரோட சேர்த்து வச்ச சொத்து மொத்தத்தையுமே அவர் ஏமாந்துட்டாரு. இதுக்கு வந்து எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அது எப்படி பேங்க் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ஒரு கஸ்டமர் கண்டினியூஸா எடுக்கிறாங்க. அதுவுமே ஒரு 90 இயர்ஸ் ஓல்ட் கஸ்டமர் ஒரு சீனியர் சிட்டிசன் இவ்வளோ அமௌண்ட் எடுக்கும்போது பேங்க்ல இருக்கிற ஒருத்தர் கூட வந்து எங்க அப்பாவை ஸ்டாப் பண்ணல. இது எப்படி வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பிரஸ் கிட்ட இந்த மொத்த இன்ஃபர்மேஷனுமே சொல்றாங்க. ஸோ அவங்க
பிரஸ் இன்டர்வியூ குடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அந்த 2 பேங்க்ஸுமே இந்த 2 பேரையுமே கூப்ட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சு, இவங்களுக்குள்ள ஏதோ டிரான்சாக்ஷன் இருக்கு போல இருக்கு. ஸோ இந்த 2 பேங்க்குமே பிரஸ்ஸுக்கு என்ன சொல்றாங்கன்னா, "இந்த டீலிங்க நாங்க முடிச்சுட்டோம். நாங்க எங்களுக்குள்ள இந்த பிரச்சனைய முடிச்சுக்கிட்டோம். இதுக்கு மேல எந்த பிரச்சனையுமே யாருக்குமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு வந்து 2 பேங்க்குமே பிரஸ்ஸுக்கு இன்டர்வியூ குடுக்குறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேங்க்கே இந்த லாஸ காம்பன்சேட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் எவ்வளோ அமௌண்ட் தொலைச்சாரோ, அந்த அமௌண்ட் மொத்தமே இந்த 2 பேங்குமே சேர்ந்து இவருக்கு குடுத்துட்டாங்க. அப்படின்ற மாரிலாம் வந்து நெறைய பேர் வெளிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அந்த 2 பேங்க்ஸுமே இவங்க 2 பேர்கிட்டயுமே ஒரு டிஸ்க்ளோஷர் அக்ரீமென்ட்ட சைன் பண்ண வைக்கிறாங்க. அதாவது நமக்குள்ள நடந்த அந்த டிரான்சாக்ஷன் டீலிங் இது வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ ஒரு மியூச்சுவலான ஒரு அக்ரீமென்ட்க்கு 2 பேருமே வராங்க. போத் பார்ட்டீஸ் அதாவது இந்த ரே அண்ட் ஹல் ஃபேமிலி அப்புறம் அந்த 2 பேங்க்ஸுமே. ஸோ என்னதான் ரே அண்ட் ஹால்ட்டுக்கும், அவங்க டாட்டருக்கும் அவங்க தொலைச்ச அமௌண்ட் முழுசாமே வந்தா கூட, இந்த ட்ராமா அவங்க மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். அதே மாரி என்னதான் பேங்க்ஸ் வந்து அவங்க செக்யூரிட்டி இன்கிரீஸ் பண்ணாலுமே, ஆஸ் அ கஸ்டமர் நம்ம தான் நம்ம சரவுண்டிங்க பத்தி நம்ம ரொம்ப அவேரா இருக்கணும். இப்ப ரேண்டமா ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. நாங்க பேங்க்ல இருந்து தான் கால் பண்றோம். டிஸ்ப்ளே ஐடியுமே கூட பேங்க்ல இருந்து கால் பண்ற மாரி காமிச்சா கூட, நமக்கு சந்தேகம் வர மாரி இருந்துச்சுன்னா, நம்ம அந்த கால கட் பண்ணிட்டு நம்ம பேங்க்குக்கே கால் பண்ணி கேட்கலாம். அப்படியுமே நமக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இல்லன்னா, நியரஸ்ட் பிரான்ச்ச விசிட் பண்ணி, நம்ம அந்த மேனேஜர் கிட்டயோ, கேஷியர் கிட்டயோ, டெல்லர் கிட்டயோ இந்த மாரிலாம் வந்து கேட்டது நீங்க தானா? இல்லையா? அப்படின்ற மாரி நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ நம்ம சேஃபா மெயின்டெயின் பண்ணிட்டா, எந்த ஹேக்கராலுமே நம்மள எதுவுமே பண்ண முடியாது.